மெட்ராஸ் ஹைகோர்ட்ல துரைமுருகன் அவர்களை சார்ந்து ஒரு இம்பார்ட்டன்ட் அப்சர்வேஷன் வந்திருக்கு. இஸ் ஆல்மோஸ்ட் லைக் a lieutenant to all the leaders of DMK. துரைமுருகன் அவர்கள் மேல ஒரு இம்பார்ட்டன்ட் கேஸ் பல வருடங்களா பெண்டிங்கா இருந்துட்டு இருக்கு. மந்திரியா இருக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 3 கோடி அளவுக்கு டிஸ்ப்ரோபோர்ஷன் அசெட்ஸ் அந்த கேஸ் அவர் மட்டும் மேல கிடையாது, அவருடைய ஃபேமிலி மேலயும் அந்த கேஸ் இருந்துட்டு இருந்து. இன்ஃபேக்ட் அவருடைய சன்ஸ் பழைய சொத்துக்கள்ல இருந்து தான் இந்த பணம் வந்தது அப்படிங்கக்கூடிய பாயிண்ட்டை சப்மிஷனாக கொடுத்துருந்தாங்க. டிஸ்சார்ஜை ரிவர்ஸ் பண்ணி திருப்பி ட்ரையல் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரையல் கோர்ட்டுக்கே இப்போ அமிச்சாச்சு. லீகல் டாக்ஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். மெட்ராஸ் ஹைகோர்ட்ல துரைமுருகன் அவர்களை சார்ந்து ஒரு இம்பார்ட்டன்ட் அப்சர்வேஷன் வந்திருக்கு. இன்ஃபேக்ட் மினிஸ்டர் துரைமுருகன் அவர்கள் இப்போ இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் உடைய ஆட்சியில் முக்கியமான பொறுப்பில் இருக்கிறது மட்டும் இல்லாமல், மினிஸ்டராக இருக்கிறது மட்டும் இல்லாமல், திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஜெனரல் செக்ரட்டரி இருந்துட்டு இருக்காரு. இன்ஃபேக்ட் அவருடைய திறமையால் கலைஞர் கருணாநிதி அவர்கள்கிட்டையும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்ஃபிடென்ட் பர்சனாக இருந்து அந்த கட்சியில் வளர்ந்து இஸ் ஆல்மோஸ்ட் லைக் a lieutenant to all the leaders of DMK. அப்படி இருந்துட்டு இருக்கும் பொழுது துரைமுருகன் அவர்கள் மேலே ஒரு இம்பார்ட்டன்ட் கேஸ் பல வருடங்களாக பெண்டிங்காக இருந்துட்டு இருந்தது. இந்த கேஸ் ஆகப்பட்டது அவர் 1996 2001 வரைக்கும், 1996 2001 வரைக்கும் மந்திரியா இருந்திருக்காரு. அப்ப இருந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் மந்திரியா இருக்கும்பொழுது கிட்டத்தட்ட ஒரு 3 கோடி அளவுக்கு டிஸ்ப்ரோபோர்ஷன் அசெட்ஸை டிவிஎஸ்சி டைரக்டரேட் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் ரெய்ட் நடத்தி 2002 கேஸ் ஃபைல் பண்றாங்க. அப்போ திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி முடிவுக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி புரட்சியாளர் அம்மா அவர்களுடைய தலைமையில ஃபார்ம் பண்றாங்க. அதுக்கப்புறம் இவர் மேல ரெய்ட்ஸ் நடக்குது. அந்த ரெய்ட்ஸ் நடத்தி அவர் மேல இருக்க கேஸ் ஆகப்பட்டது 2002 ஃபைல் பண்ண எஃப்ஐஆர் பேஸ் பண்ணி தொடர்ச்சியாக இருந்துட்டு இருந்தது. அந்த கேஸ் அவர் மட்டும் மேலே கிடையாது, அவருடைய ஃபேமிலி மேலேயும் அந்த கேஸ் இருந்துட்டு இருந்து. இன்ஃபேக்ட் அவருடைய சன்ஸ் துரை சிங்காரம், கதிர் ஆனந்த் அவர்கள் இப்போ மெம்பர் ஆஃப் த பார்லிமெண்ட்டாக இருந்துட்டு இருக்காரு. திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு முக்கிய பொறுப்புலையும் இருந்துட்டு இருக்காரு, ஒரு ஐக்கானாவும் இருந்துட்டு இருக்காரு. அப்படி இருக்கும் பொழுது அவர் மேலே இந்த கேஸ் ஆகப்பட்டது 2013 கோர்ட் டிஸ்சார்ஜ் பண்ணிடுறாங்க அவரோட கேஸில், ட்ரையல் கோர்ட். அந்த டிஸ்சார்ஜை எதிர்த்து டைரக்டர் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன், அப்பயும் பார்த்தீங்கன்னா அதிமுக கவர்மெண்ட் இருந்தது. 2013 ட்ரையல் கோர்ட்டில் டிஸ்சார்ஜ் ஆனார் துரைமுருகன் அவர்கள். அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் போதிய ஆதாரம் இல்லாதனாலையும் விட்னஸஸ் இல்லாதனாலையும் பல காரணங்களால் டிஸ்சார்ஜ் ஆகிறார். அப்படி இருக்கும் பொழுது அந்த டிஸ்சார்ஜ் ஆனது மேலே எதிர்த்து டைரக்டர் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் பெட்டிஷன் போடுறாங்க. மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் போட்ட பெட்டிஷன் ஆகப்பட்டது ரிவிஷன் பெட்டிஷன். அந்த ரிவிஷன் பெட்டிஷன் ஆகப்பட்டது 2013 2025, அதாவது 2 நாள் முன்னாடி வரைக்கும் பெண்டிங் இருந்துட்டு இருந்தது. இந்த பெட்டிஷன் ஆகப்பட்ட ரிவிஷன் பெட்டிஷன் ஆகப்பட்டது மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் எடுத்து விசாரிக்கும் பொழுது என்ன சப்மிஷன் கொடுத்துருந்தாங்கன்னா, துரைமுருகன் அவர்கள் அந்த டைமில் மினிஸ்டர் ஃபார் பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட்டாக இருந்தார். அப்போ சீஃப் மினிஸ்டர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2001 அப்புறம் இந்த கேஸ் ஃபைல் பண்ணும்போது 2002 கேஸ் ஃபைல் பண்ணும்பொழுது அவருடைய நோன் சோர்சஸ் ஆஃப் இன்கம் வழியாக தான் இந்த அசெட்ஸ் இருந்தது. இன்ஃபேக்ட் அவருடைய பழைய சொத்துக்கள்ல இருந்து தான் இந்த பணம் வந்தது அப்படிங்கக்கூடிய பாயிண்ட்டை சப்மிஷனாக கொடுத்துருந்தாங்க. அந்த சப்மிஷனை கொடுத்ததுக்கப்புறம் மெட்ராஸ் ஹைகோர்ட் அரசு தரப்பு வாதங்களையும் கேட்டுட்டு டிஸ்சார்ஜை ரிவர்ஸ் பண்ணி திருப்பி ட்ரையல் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரையல் கோர்ட்டுக்கே இப்போ அமிச்சாச்சு. பிகாஸ் ரிவிஷன் பெட்டிஷன் அலோவ் பண்ணி டிஸ்ப்ரோபோர்ஷன் அசெட்லேருந்து மினிஸ்டர் டிஸ்சார்ஜ் பண்ணதை ரிவர்ஸ் பண்ணிட்டாங்க. மெட்ராஸ் ஹைகோர்ட் ரிவர்ஸ் பண்ணிட்டாங்க. ரிவர்ஸ் பண்ணதுனால இப்போது துரைமுருகன் அவருடைய ஃபேமிலி இந்த ட்ரையல் கோர்ட்டில் கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணணும், வெள்ளூரில் அப்படிங்கிறது தான் நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த கேஸ் ஆகப்பட்டது ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் 1988 படி ஃபைல் பண்ணியிருக்காங்க. இது டிஸ்ப்ரோபோர்ஷன் அசெட்ஸ் கேஸு. இந்த டிஸ்ப்ரோபோர்ஷன் அசெட்ஸ் கேஸ் ட்ரையல் நடத்தி ஆகணும் அப்படிங்கிற அந்த அப்சர்வேஷனை ரிவிஷனை அப்பீல் பண்ணதுனால, ரிவிஷன் பெட்டிஷனை ஏற்றுக்கிட்டதுனால இது ட்ரையல் கோர்ட்டுக்கு திருப்பி ரீச் ஆகி டிஸ்சார்ஜ் இல்லாதனால ட்ரையல் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். We have to wait and watch what will happen in the days to come. Thank you.